சேனல் அழகு தேவி நீலம். இன்னைக்கு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதம் கிண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சிகப்பு தண்டு கீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியா நறுக்கி எடுத்தாச்சு. கடாயில 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு பொடி உப்பும் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கை மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைம்ல நம்ம கீரைக்கு தேவையான தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். துருவன தேங்காய்க்கு கூட ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொரகொரப்பா அரைச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அவ்வளவுதான், சாதத்துக்கு தேவையான கீரை ரெடி ஆயாச்சு. கீரை சாதத்துக்கு சைடிஷா வழுதனங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வழுதனங்காய் எல்லாத்தையும் நீள நீளமா கட் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதமும் வழுதனங்காய் பொரியலும் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்து பாருங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு பழகிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட அழகு தேவி நீலம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.